4 சகோதரிகளின் கதையாக விஜய் தொலைக்காட்சியில் சில வருடங்களுக்கு முன்பு தொடங்கப்பட்ட தொடர்தான் மகாநதி சீரியல். ஆனால் இப்போது கதை முழுவதும் விஜய் காவேரி கதையாக மாறி வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த ஜோடிக்கு ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு. அவர்களுக்காகவே பல ரசிகர் பக்கங்களும் உருவாகி இருக்கின்றன. இப்போது கதையில் ராகவ் ஏற்படுத்திய விபத்தால் விஜய் காவேரி இருவரும் கடுமையாக காயமடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்படுகிறார்கள். அந்த நேரத்தில் இருவருக்கும் ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது. ஆனால் உடனே விஜயின் பாட்டி ஒரு புதிய பிளான் போட்டு இருவரையும் பிரித்து விடுகிறார். சாரதாவிடம் அவர் சொல்வது, விஜய் நிலைமை மோசமாக உள்ளது, பேத்தியை மட்டும் எங்களிடம் விட்டுவிட்டு நீங்கள் காவேரியை அழைத்துக் கொண்டு ஊருக்கு சென்று விடுங்கள். முதலில் மறுத்தவர்கள் பிறகு சூழ்நிலை காரணமாக காவேரியை அழைத்துக் கொண்டு கிளம்புகிறார்கள். இன்றைய எபிசோடில் வீட்டிற்கு வந்த விஜயிடம் காவேரி இறந்து விட்டார் என்று கூறுகிறார்கள். அதை கேட்டு விஜய் செம ஷாக் ஆகிறார். காவேரியை நினைத்து அழாதே, இனி உன் குழந்தைக்காக வாழு என்று சொல்லி குழந்தையை அவரிடம் கொடுக்கிறார்கள். குழந்தையை பார்த்தவுடன் விஜய் கதறி அழுகிறார். இந்த காட்சி பார்ப்பவர்களின் மனசை உருக்கும் அளவுக்கு எமோஷனல். பின் நாளைய எபிசோடில் காண ப்ரோமோவில் 5 வருடங்கள் கழித்து என்ற டைட்டில். அதில் விஜய் தனது மகளுடன் மிகவும் ஜாலியாக இருக்கும் காட்சிகள் காட்டப்படுகிறது. இந்த திருப்பம் மகாநதி சீரியலின் கதையை இன்னும் வித்தியாசமான பாதைக்கு கொண்டு சென்றிருக்கிறது.